வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நார்வே ஜூமில் இணைந்துள்ள வேதாத்திரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று அருமையாக ஆழ்ந்து துரியாதேவ தவத்தை வழி நடத்திய நேசமலர் அம்மாவுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஜூமில் வழிநடத்தி செல்லும் அனைவர் அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று ஒரு புனிதமான ஒரு நாள் கூட சொல்லலாம் இல்லையா? வேதாத்திரியத்தை பரப்பக்கூடிய ஒரு அருமையான நாள், யோகா டே அப்படின்னு இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இல்லையா? இது மனிதர் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடுறாங்க யோகா டே அப்படின்னு. இது இப்போ மனித முன்னேற்றத்திற்கு இது மிகவும் அவசியம் இல்லையா? மனிதகுல வாழ்க்கைக்கு அவசியமும் தேவையுமாகு. குருமகான் என்ன உலக அமைதிக்கு இது ஒரு வித்து தானே யோகா. அது இப்போ ஆனந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சினிமா படம் கூட எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் கூட அதை நல்லா அதில் நடிக்கிறவங்கெல்லாம் அந்த மனவளக்கலையை பற்றி சொன்னதெல்லாம் நல்லா நிறைவாக இருந்துச்சு. இன்னொரு படம் கூட உலக அமைதி அப்படிங்கிற ஒரு படம் கூட ட்ரெயிலர் போட்டு காமிச்சாங்க. அது கூட நல்லா வரணும், உலக மக்களிடம் இந்த மனவளக்கலை சென்று சேரணும். மகிழ்ச்சியோட எண்ணம் அதுதானே, சீக்கிரம் வந்துடணும் கூட சொல்றாங்க. அவர் என்ன ஒரு பாடம் கூட ஓருலக ஆட்சி உலக ஆட்சி ஏற்படுங்கிற காலத்தை குறிப்பிடுறாங்க. அவங்க ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்றுக்கொள்வார். மீண்டும் ஒரு நூற்றாண்டு முடிவுக்குள் மேலோங்கி உலகமெங்கும் அமுலாகி நிற்கும். உலகம் முழுவதும் அமலாக நிற்கும்னு சொல்றாங்க. நீண்டு விடுகிறது நாள் அதிகம் என்று, அதிக நாள் போகுதே என்று நினைத்து ஆதரவாளர்கள் சோறு கொள்ள வேண்டாங்கிறாங்க. வேண்டுமென்று நான் விரும்பி கணிக்கவில்லை, விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட உண்மை. இந்த உண்மை உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேரும் என்பது மகிழ்ச்சியோட எண்ணம். அது விரைவில் வாழுங்காலத்திலேயே அனைவரும் இதை சென்றடைய நாமும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். யோகா வாழ்த்துக்கள், யோகா டே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்புக்கு செல்வோமா? இன்றைய தலைப்பு, கொடுக்கப்பட்ட தலைப்பு மனிதனின் நிரந்தர தேடல். மனிதன் அப்புறம் நிரந்தரம், இது மூணாம் கூட தேடல். மனிதன் நிரந்தரம் தேடல். மனிதன் என்றால் எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் உள்ளவனாகவும் எல்லாம் வல்லவனாகவும் ஆற்றல் உடையவன் என்று குருமகன் குறிப்பிட்டிருக்காங்க மனிதனை பற்றி. இறைநிலையின் இறுதியாக பூத்த மலர், மனதை இதமாக வைத்துக்கொண்டு தெய்வத்தன்மையை உடையவன் இல்லையா? தெய்வத்தன்மை உடையவன் தான் மனிதன். மனிதனுக்கு இவ்வளவு டெபினிஷன் மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. நிரந்தரம் அப்படின்னா என்றால் மாறாமல் நீடித்து நிலைத்து இருக்கக்கூடியத நிரந்தரம், அழிவில்லாதது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப தேடல் என்றால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கேட்க தேடல் வேணுங்க. தேடல் இருந்தாதான் நமக்குள்ள அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிலை வரும். அத தேடல் இருந்தாதான் மனிதன் என்பவனை அறிந்து கொண்டு வாழ முடியும். தேடல் இல்லைன்னா நம்ம என்ன சாப்பிட்டு தூங்கி எழுந்திருச்சு இதுலதான் நம்ம வாழ்க்கையை போகணும். தேடணும். அதான் மகிழ்ச்சி. இந்த பாடல் எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு கூறுறாங்க பாருங்க. என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய், உன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். இதுதான் இந்த கவி மூலம் மனிதனுக்கு தேவை என்ன, எப்படி வாழணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் நமக்கு விளக்கியிருக்காங்க. என்னன்னா அறிய வேண்டும்னு, அப்ப குரு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? விலங்கின பதிவுகளில் ஒட்டுமொத்த உருவமாக நாம் இந்த பூமியில் பிறந்து இருக்கிறோம் இல்லையா?
தெய்வம் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை அல்லவா. தெய்வத்தன்மை இடையே அவ்வப்போது வந்து போகும். சிந்திக்க துவங்கிய நம்ம சிந்திக்க மனிதகுலம் சிந்திக்கதான் இருக்கு. முதல் கொண்டு மனிதர்கள் தனக்கு தேவையான பலவிதமான பொருள்களையும் விஞ்ஞான கருவிகளும் கண்டுபிடித்து துவக்கி அதை பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியின் உச்சக்கட்டம் தான் மனிதருக்குள்ள இருந்து ஆராய்ச்சி வருது அப்படின்னா அது உள்ள இருந்து தூண்டுவது தான். இந்த ஆராய்ச்சியின் உச்சக்கட்டம் என்ன ஆகுது? உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் மனதை பற்றியும் இயற்கையை பற்றியும் உண்மைகளை ஆய்வு செய்து தனக்குள்ளாக உணர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. மனிதர்களை இறைவன் உள்ளிருந்து ஊக்குவிக்கிறாங்கிறாங்க. உள்ளிருந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னாலே அது உள்ளிருந்து இறைவனோட ஆற்றல் தான் அவன் கண்டுபிடிப்புக்கு காரணம் இல்லையா. நம் வாழ்க்கைய பிறப்புக்கு இறப்புக்கு இடையில் தான் இந்த நம்ம வாழ்க்கை. அது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? மனித வாழ்க்கை மனிதன் கொடுக்கப்பட்டது வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு வரம். அது மனிதனுக்காகவே படைக்கப்பட்டதுதான் வாழ்க்கை. விலங்கினுக்கெல்லாம் அது இயற்கையை ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கை என்பதே மனிதனுக்கு வரமாக அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த வாழ்க்கையில் என்ன நம்ம செய்திருக்கோம்? அறியாத பருவம், நோய், முதுமை, இவற்றிலெல்லாம் என்ன வாழ்நாளை நம்ம கழித்து விட்டோம் இல்லையா. மீதமுள்ள காலம்தான் நாம் வாழும் காலம். வாழ்க்கை என்றால் 1000 வரும் இல்லையா. இன்பம் துன்பம் எல்லாமே வரும். எந்த துன்பம் வந்த போது ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நிரந்தரமாக அந்த துன்பத்திலிருந்து வாழ்க்கை என்றால பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேணும் இல்லையா. அது அவரவர்கள் என்ன அந்த தீர்வு எப்படி எடுக்கும் முயற்சி, அது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, விழிப்பு நிலை, இவற்றை கொண்டு ஆராய்ந்து தெளிவு முடிவு எடுக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்களே, வாழ்க்கை என்பது அவரவர்கள் கையிலடா இல்லையா. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அது ஆன்மாவுக்கான தேடலாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதகுலம் எப்படி தேடிட்டு இருக்கு? உடல் சார்ந்த தேவைகளை மட்டும் தேடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா. பெரிய பங்களா வேணும், விலையுயர்ந்த கார் வேணும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும், சாப்பிடணும், உல்லாசமாக ஊர் சுத்தணும் இல்ல. இப்படி வாழ்ந்தா தான் என்ன மதிப்பு மிக்க வாழ்வாயும் உயர்ந்த வாழ்க்கை என்று மனிதர்களும் ஒருவரை பார்த்து ஒருவரோடு போராடிதான் வாழ்ந்து, அவரை பார்த்து அவரை விட அப்படின்னு போராடிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. இதுதான் அன்னமய கோஷ வாழ்க்கைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒரு பாடலையும் கூட குறிப்பிட்டிருக்காங்க. அன்னமய கோஷத்தில் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்றிருந்தேன், அவா முதல் அருகுண எழுச்சி பெற்று நான் அடைந்த துன்பங்கள் விளக்கப் போக சொல்லவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா 6 குணங்கள் என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம். இந்த குணங்கள் உள்ளத்தில் கொடிகொண்டிருந்தால் மகிழ்ச்சி எப்படி வரும்? நிறைவுதான் எப்படி கிடைக்கும் இல்லையா. அதிலிருந்து விடுபட என்ன செய்ய? ஆன்மாவுக்கான ஒரு தேடல் வேண்டும். அப்போ உடல், உயிர், மனம், மெய், இந்த தத்துவங்களை பற்றிய தெளிவு பெற வேண்டும். ஆனா உடல் என்பது அழகுபடுத்தி பார்ப்பதற்கன்று உடல் ஒரு வாகனம் இல்லையா. உள்ள என்ன? ஆன்மா குடிகொண்டு இருக்கிறது. உடல் ஆன்மீக தேடலுக்கு மிக மிக அவசியமானது. அதான் திருமேனி அப்படிங்கிறத உடம்ப குறிப்பிடுறாங்க. திருமூலர் சொல்றாங்க இல்லையா, திருமேனி தானே திருவருளாகும், திருமேனி தானே திருஞானமாகும், திருமேனி தானே சிவநேயமாகும், திருமேனி தானே தெளிந்தார்க்கு சித்தே. உடம்பு சித்து, அது உயிருக்குள்ள இருக்கிற சித்து. அதான் திருமல் உடம்பை எவ்வளவு கூறியிருக்காங்க. உடம்பை திருவுக்கு அப்பா கூறுகிறார். இன்னொரு பாடலிங்க உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்று கூட கூறியிருக்கிறார் அல்லவா. உடம்பை பாதுகாப்பதன் மூலம்தான் ஆன்மீகத்துக்கு உயர முடியும். உடம்பு இல்லைன்னா ஆன்மீகத்தில் நம் தேடலும் கிடைக்காது. அதுதான் நம்ம குருமகன் என்ன சொல்லி, உடல் பயிற்சி, உடலின் முக்கியத்தை அறிந்துதான் நமக்கு மனவளக்கலையின் முதல் பயிற்சியாக என்ன கொடுத்திருக்காங்க? உடற்பயிற்சியை தான் கொடுத்திருக்காங்க. உடற்பயிற்சியின் நோக்கமே உடல் ஆரோக்கியம் தானே. அதுதானே
பேரறிவால் அந்த உடல் எப்படி பேரறிவால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புத கோயில் உடம்புங்கிறது இல்லையா? ஒரு மகன் அதான் சொல்றாங்க. ஒரு மகன் குருமகன் அத்த உடல் சொல்றாங்க. நான் யார் என்றே வினவ நல் உடல் உடம் நல் உடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பால் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்க ஊனுடலே வாகனம்மா உள்ளியங்க ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான். மகர்ஷி குறிப்பிட்டாங்க இருக்கு இல்லையா? மனித பிறவு அவ்வளவு அற்புதம். அது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது. இது மானிட பிறப்பின் அற்புதத்தை அவை பிராட்டி கூறி இருக்காங்க அல்லவா? அவ்வாறு இறைவனால் பல கோடி தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கோம். ஒரு நாள் இதை விட்டு போகத்தான் போறோம் இல்லையா? வரும்போது எதையும் கொண்டு வரல, நாம் போகும்போது எதுவும் எடுத்து செல்லவும் முடியாது. ஒவ்வொருடைய தன்மைக்கு இப்ப நம்ம வாழத்துல நம்ம ஒவ்வொருடைய தன்மைக்கு ஏற்ப நமக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை ஏற்படும். அது இரையாற்றல். உங்கள் மனதை கடமையில் நம்ம கடமையில் தான் செலுத்தணும். அப்ப என்ன ஆகும்? கடமையில் செலுத்தும் உங்கள் முயற்சிக்கு அப்பால் நம்ம முயற்சி செய்கிறோம். நம்ம முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சொல்லுவாங்க இல்லையா? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் என்று திருக்குறள். மனதை மலர் போல அன்பால் நிரப்புங்கள்ங்கிறாங்க. அன்புதான். அன்புடையார் எல்லாம் உடையார் சொல்லுவாங்க. அன்பு ஒன்றுதான் மோட்சத்தை திறவுகோள் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டிருக்கு. அதனால் மலர் மிசை அந்த மலர் போல் அந்த மனதை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? இவை எல்லாவற்றையும் உணரும் ஆறாவது அறிவான மனிதன் தான் வந்துடு. இதெல்லாவற்றையும் உணரக்கூடிய அறிவு யாரு? மனிதனாக ஆறாவது அறிவுள்ள மனிதனுக்குத்தானே. மனிதனுக்கு வேண்டியது என்ன? அறிவு பெறலாத மனிதனாக வாழ வேண்டும். விரிந்த மனப்பான்மை வேண்டும். அதுக்கு என்ன? இயற்கை உணர்வு வேண்டும், இறை உணர்வு வேண்டும், அறநெறி வாழ்க்கை வேண்டும். இதுதான் மனிதனின் நிரந்தர தேடல். இதுதான் நிரந்தர தேடலா இருக்க வேண்டும். இப்ப எல்லாவற்றையும் உணர இதெல்லாம் நம்மளுக்கு உணரணும்னு என்ன? குரு அவசியம். குருவின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் மிக அவசியமா. குரு இல்லாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம அந்த உடலை பத்தி, உயிரை பத்தி, மனதை பத்தி, இறைவனை பத்தி ஆற்றல் இது எல்லாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா குரு வேணும் நம்மளுக்கு. அது அந்த குரு எப்படி இருக்கணும்? தன்னை உணர்ந்து வாழும் தனிக்கருணை வடிவமான சிவநிலையால் குருவாக அமைய வேண்டும். இந்த சிந்திச்சு பார்த்தா நமக்கெல்லாம் குரு அமைஞ்சது நம்மெல்லாம் எவ்வளவு எவ்வளவு பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவு குரு நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதுதான் தன்னை பற்றி வாழும் முறையை பற்றியும் வாழ்வின் நோக்கத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள குருவின் உயிர் தொடர்பு அவசியம் இல்லை? நம்மளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், உயிரை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், குருவின் உயிர் தொடர்பு அவசியம். அதே இந்த கவி மூலம் நமக்கு குரு அவசியத்தை குருவு மூலம் நம்ம என்னென்ன எல்லாம் அடையலாம்ங்கிறது இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும் குஞ்சு வெளி உலகை கண்டு துய்க்கும். திட்டமிட்டு அறம் மாற்றி தூய்மை அறிவினிலும் உடலிலும் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவெல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேறு என்னும் அறிவறிதல் கிட்டும். வினைப்பதிவை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றால் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டார். தக்க வழி என்ன? இது கல்லாமே வழி. தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். இது எல்லாம் நம்மளுக்கு நீக்கணும் அப்படின்னா குரு வேணும், அவரோட பணி வேணும், தவம் வேண்டும். ஏன்னா பேரறிவின் ஆற்றல் தானே இந்த முட்டைக்குள்ள அமைந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டையும் அந்த பேரறிவு தானே உருவாக்கி இந்த வெள்ளைக்கருவை உணவாக கொண்டு மஞ்சள் கருவை தாய் பறவை போல வளர்ச்சி இருக்குது இல்லையா? முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே என்ன உள்ள அதனால இருக்க முடியாது, வெளியே வந்துடு இல்லையா?
அது இருக்க முடியாது. வழியே இல்லாத அந்த வழியே ஒண்ணும் இல்ல அந்த முட்டைக்குள்ள. அது ஓட்டையை உடைச்சு கொண்டு வெளியே வருகிறது இல்லையா? வெளி உலகை கண்டு தன்னால அந்த அ வழியே இல்லாத உடைச்சு வெளியில வந்தது தனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த உலகத்துல தன்னாலும் வாழ முடியும் என்று பறந்து சென்று விடுகிறது அல்லவா? ஆனால் மனிதகுலம் என்ன ஆகுது? பிறர் வளம் பறித்து வாழ முற்படுகிறது இல்லையா? புலன் மயக்கத்தால் ஆட்கொண்டு செயல்களை ஆற்றி துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லையா? வினைப்பதிவாக அதுதான் தன்னில் பதிவாகிறது. புலன் மயக்கத்தினாலதான் செயல்கள், அதனால பதிவுகள். இதிலிருந்து மனிதகுலம் உயிர் பெற என்னால் குருவின் உயிர் கலப்பு ஆசீர்வாதம் வழிகாட்டு. அதான் தட்டுங்கள் திறக்கும் என்றால் தனக்குள் பேராற்றல் புதையல் கண்டால் என்கிறாங்க. ஆனா புலன் மயக்கத்துல இருக்கும்போது என்ன புதையல்னு நம்ம என்ன நினைப்போம்? தங்கம், வைரம், வைடூரியம். ஆனா ஆனந்த மயத்தில் அந்த சிவநிலையோடு இணைந்தவர்களுக்கு அந்த பேராற்றலை தனக்குள் உணர்ந்தவர்கள் என்ன இறை குணங்களாகத்தான் வெளிப்படும். அன்பு, கருணை, அடக்கம், இன்சொல், இந்த குணங்கள் தான் அவர்கிட்ட. இதுதான் புதையல். அப்ப என்ன ஆகும்? தன்னை போல பிறரை எண்ணும் தகைமை வரும் இல்ல? அந்த தன்மை உணர உள்ளத்தில் கருணை வரும். அதுதான் புதையல். இப்ப என்ன ஆகும்? பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இது புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் இல்லை. கண்ணதாசின் வாழ்க்கை பாடல் எப்படி இருக்கு பாருங்க. இவை உணர மனம் அவ்வளவு பொண்ணை போல இருக்கணும். அதை புரிந்து கொண்டால் தெய்வம் மனிதன் வேறில்லை அப்படிங்கிறது கருத்தை தான் சொல்றாங்க. இதை உணர அருக்குருவின் அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர வேண்டும். இதுதான் தவம். தவத்தின் மூலமாகத்தான் தன் உயிரை உணர்ந்து அந்த உயிருக்கு மூலமான பரம்பொருளை உணர வேண்டும் இல்லையா? குருமகன் நமக்கு முதலில் கொடுத்த ஆக்ஞ தீட்சில் உயிர் உணர்வு தானே. அதான் சொல்லுவாங்க இல்லையா? அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அந்த தவத்தின் மூலமாக நான் என்னும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட. அதை ஆராயும் போது என்ன ஆகும்? நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனம்னு பிடிபடும். நான் மனத்தின் மூல நாட அங்கு உயிராகி, நான் உயிரின் மூலத்தை நான் நற்சிவமாய்விடும். உயிரின் மூலம் நற்சிவமாக ஆறிவிடும். நான் யார் என்றும் வினா என்ன நல் உயிர்ப்பு அறிவுக்கு. நான் அகம்பாவமா இருந்தா குறுகிய அகம்பாவம் தான் குறுகிய நாட்ட மனம். நான் பேரறிவாகும் நத்தவ ஆழ்வி நிலை. தவ ஆழ்ந்து செய்ய நான் பேரறிவாக விளங்கிவிடும். நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். நான் முழுமையாக இருந்த அந்த மெய்ப்பொருள் தான் நான். இதை குரு காட்டிய வழியில் தவத்தின் மூலமாக இவை உணரப் பெற்றார் என்னாகும்? மெய்ப்பொருள் தான் நானாக வந்துள்ளது என்பதை அறிவுக்கு விளக்கமாகும். இதுதான் மனிதனின் நிரந்தர தேடல் இல்லையா? புலன் மயக்கத்தில் இருந்து விடுபட முடியும். வினைப்பதிவை நீக்கி ஆன்மா தூய்மை அடைகிறது. அப்போது வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பம் தராத வாழ்க்கையாகவும், துன்பப்படும் உயிர்களுக்கு நாம் கருணையோடு துன்பம் போக்கும் செயல்களை ஆற்றும் பண்பு வரும். அப்போது வீடு பேறு என்னும் அறிவறிதல் கிட்டும். இப்போ மனித வாழ்க்கை எப்படி இருக்கு? அற வாழ்க்கையாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் நிறைவான வாழ்க்கையாகவும் வாழ முடியும் இல்லையா? இது யாருக்கு இருக்கு? நில உலகில் இவையெல்லாம் மனிதரிடம் இயற்கையே அளித்துள்ளதுன்னு மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்காரு. இவை எல்லாவற்றையும் உணர குரு மிக மிக அவசியம். இதைத்தான் அருணகிரிநாத குருவை அவசியத்தை நமக்கு விளக்கி கூறியிருக்காங்க. உருவாய் அருவாய் உளதாய் இனதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாயி இருக்கிறது, அருவமா இருக்குது, உள்ளதாயி இல்லதாய், மலராயும் மணியாயும் ஒளியாயும் கருவாயும் உயிராய் கதி, இது எல்லாமாக இருப்பவன் நீதான் எனக்கு குருவாக வந்து இதையெல்லாம் எனக்கு உணர்த்தணும்னு சொல்றாங்க. குருவின் அவசியத்தை குறிப்பிட்டிருக்காங்க. பாரதியாரும் கூட குருவின் அவசியத்தை குறிப்பிட்டிருக்காங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம், கனமான குருவை எதிர்கொண்ட போதே மாற்றான அகந்தியினை மடித்து கொள்வோம், மலமான மறதியினை மடித்து கொள்வோம், கூற்றான அறக்குயிர் முடித்து கொள்வோம், குலைவான மாயதனை அடித்து கொள்வோம். பேற்றாலே குரு வந்தான் இவன்பால்
ஞான பேற்றையெல்லாம் பெறுவோம் என்றனுள்ள உள்ளுக்குள்ள இதெல்லாம் குரு மூலமாக மாயை, அகந்தை, மும்மலங்கள், அரக்க குணம் இவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்தி கொண்டு தனக்குள்ளே ஞானம் என்ற அறிவை உணர்ந்து கொள்ள முடியும்னு குருவோட அவசியத்தை பாரதியார் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் திருவடிங்கிறத குரு அவசியத்தை திருமந்திரத்திலையும் கூட சொல்லியிருக்காங்க. திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானம் சித்தி முத்தியே. இந்த இது குருவோட அவசியத்தை இந்த திருமூலர் குறிப்பிட்டிருக்காங்க. இது திரு என்பதை குரு என்று சிறப்பிப்பதாகும். திருவடி என்றால் குரு காட்டிய வழியில் சென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமதரும் மனம் மயக்கை மாயது இல்லையா? இதற்கு தவமும் தற்சோதனையாக வழிகாட்டியிருக்காங்க குருமகான். நம் குருமகான் சிவலோகம் எங்க இருக்கேன்னா துரியாதி தவத்தை கொடுத்திருக்காங்க. மும்மலம் நீக்க கருமையை தூய்மைக்கு வழிகாட்டி இருக்காங்க. மனித பிறப்பு முக்தி அடைய கர்மயோக வாழ்க்கையாக நெறிகளாக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் மனவளக்கலை பொக்கிஷத்தின் புதையல். இறை உணர்வில் நின்று மனிதகுலம் உயிர் கொடுத்திருக்காங்க இல்லையா மனவளக்கலை அப்படிங்கிறத. இந்த மனவளக்கலையில அவ்வளவு அத்தனையும் நம்மளுக்கு முக்தி பெறக்கூடிய வழிகளை மகிழ்ச்சி மனவளக்கை என்ற பொக்கிஷத்தை புதையலை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமையடைதல். அறிவின் குறைபாடுதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். மனிதனின் நிரந்தர தேடல் என்ன? உயிர் உணர்வு பெற வேண்டும், உயிருக்கு மூலமான பரநிலை தெளிவு வேண்டும், பேரறிவுதான் எல்லா இயக்கங்களுக்கும் காரணம் என்று உணர்ந்து தெளிவு பெற்று வாழ வேண்டும். அதான் வாழ்க்கை. அதான் வாழும் காலத்தில் வாழ்க்கை. வாழும் காலத்தில் என்ன சொல்ல, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் குறிப்பிட்டாங்க. எந்த நிலையில் மனிதகுலம் உயிர் பெற வேண்டும் இல்லையா? முதலில் ஆத்ம தர்சனம் வேண்டும். மனிதனுக்கு ஆத்ம தர்சனம் வேண்டும், பிறகு தெய்வ தர்சனம் வேண்டும், பிறகு பர தர்சனம் வேண்டும். இவற்றையெல்லாம் உணர குரு தரிசனம் நமக்கு மிக மிக அவசியம். குரு தான் அவசியம் இல்லைங்களா? எவ்வளவு கற்றாலும். மாணிக்கவாசகன் கூட இந்த நம்ம இறைநிலை உணர்வதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கு, இந்த தடையெல்லாம் நீக்கினாலே நம்ம இறை உணர்வு பெற முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. பித்த உலகில் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும். மத்த ஆன போல ஆசை, அவ்வளவு ஆசையா கல்வி எனும் இந்த கல்வியிலும் கல்வி நம்ம நிறைய படிச்சா நம்ம ஒரு ஆணவம் வந்துடும். இதுல எல்லாம் சிறந்த நம்மளுக்கு ஒரு ஆணவம் வந்துடும். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, செல்வம் வந்து நம் பணக்காரர், நல்வருகை என்னும் தொழிலிடல் பிழைத்தும், புல்வரும் பல்துறை பிழைத்தும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிவு இல்லா ஓர் பொருள் அது கருத்து. முனிவு இல்லாதனா முடிவே இல்லாத அந்த இறைநிலை உணர இதெல்லாம் இருந்தா நமக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடும். அதனால இது எல்லாம் இருந்து விடுபட்டாதான் இறை உணர்வை நம்மளுக்கு பெற முடியும் அப்படிங்கிறத இதுல எல்லாம் பிழைத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல இருந்தெல்லாம் தப்பித்து அந்த போனாதான் அந்த இதெல்லாம் நம்ம மனதுல குடிகொண்டா அந்த இறையுணர்வுக்கு தடையாக, ஆணவமே தடையாக வரும். இதெல்லாம் விட்டுட்டா அந்த ஆணவம் இல்லாது அதுதான் இறை அருளை நம்ம பெற முடியுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நிரந்தரமான அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த பேரானந்தத்தில் உணர்ந்த அந்த மெய்ப்பொருளை உணர்ந்துட்டா அந்த பேரானந்த கழிப்புல எல்லாம் எவ்வளவு மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க. மகான் கூட இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படிங்கிற பாடல் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. இது வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இறை நிறைந்த அந்த மன தெளிவுல இறையோடு ஒன்றிய நிலை, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. நினைக்க நினைக்க தித்திப்புது எனது, உன்னை நினைக்க நினைக்க தித்திப்புது என நினைவு கொடுக்குது. நின்பால் என்று உன்னை விட்டுட்டு என்னால் செல்ல முடியாதுங்கிறாங்க. நின்பால் என்று பிறர்வால் செல்ல நெஞ்சம் நடுங்குதே. வள்ளலால் உன்னை பாட வாய் மணக்குதே. வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணங்குதே. எல்லாது நின் புகழை கேட்க கேட்க
இந்த இறைவனோட கேட்க கேட்க அவ்வளவு செவியெல்லாம் இன்பமா இருக்கு அப்படின்னு அந்த இறை உணவுல லயித்து அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என் தாய் தவை நினைக்குந்தோறும் உள்ளம் இயங்குது. இப்படியே கூறிக்கொண்டு வந்தவங்க கடைசியில் சொல்றாங்க, சிந்தை களிக்கக் கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோரெல்லாம் தொண்டு செய்ய பரிவு கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே, இதைவிட பெருவெளி எங்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதைவிட பெருவெளி எங்கு இருக்கு அப்படின்னு அந்த இறையோட ஒன்றி அந்த நிரந்தரமான அந்த சிவத்தோட ஒன்றிய நிலையில் எல்லாம் கூடியிருக்காங்க. அப்ப எப்போதும் நிரந்தரமா இந்த எல்லா இயக்கங்களும் எல்லாவற்றிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டும் அவனை நீங்கு பகவத்கீதையில் அந்த குறிப்பின்படி எப்பொழுதும் அந்த இறை உணர்வுல இருக்கிற எல்லாத்தையும் இறை உணர்வா தான் பார்க்க முடியும். அது வடக்குல ராமதேவர் ஒரு சின்ன கதை மூலம் இந்த உரையை நான் முடிச்சு கொள்கிறேன். வடக்குல ராமதேவர் அங்க ரொட்டி சுட்டு விடுறது அங்க ஏகாதேசி அடுத்த துவாதேசி அன்று விரதம் இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு நிறைய ரொட்டி சுட்டு விற்பாங்க. அது 2 கையிலயும் ரொட்டி நம்ம மாதிரி 2 கையிலயும் மாவு எடுத்து தட்டி தட்டி விற்பாங்க இல்லையா. அப்ப அங்க ராமதேவர் அப்படிங்கிற அவரு எல்லாரும் கண்ணை திறந்துட்டு ரொட்டி சுட்டி வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் ராமதேவர் மட்டும் என்ன கண்களை மூடிக்கொண்டு ரொட்டி தட்டும் போது என்ன பாண்டுரங்கா விட்டலை பாண்டுரங்கா விட்டலை இப்படித்தான் ரொட்டி சுட்டுட்டே விட்டுருப்பாங்க. அப்போ ஒரு கருப்பு நாய் அங்க வந்ததாமா. வந்து வந்து எல்லாத்துக்கிட்டும் போகுது. எல்லாரும் அந்த துரத்தி விடுறாங்க. இது ராமதேவர்கிட்ட அவர் கண்ணை மூடி சுட்டுட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியல. ஒரு ரொட்டி துண்டு எடுத்துட்டு நாய் ஓடிடுது. இதை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னா கண்ணை முழிச்சு பாக்குறாரு, நாய் ஓடுறது. இவர் நாய் துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ நாய் கவ்விட்டு போன ரொட்டி நீ பிடுங்கிட்டு விரதம் இருக்கிறதுக்கு விற்கிறதா அப்படின்னு கேள்வி செய்யறாங்க. இவர் என்ன பண்றாரு, ராமதேவர் விடாம அந்த நாயை துரத்தி 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 கடைசியில அதை பிடிச்சிட்டாரு. கழுத்தை பிடிச்சு அது வாயிலிருந்து அந்த ரொட்டி துண்டை எடுத்து சொல்றாரு, வெறும் ரொட்டி சாப்பிட்டா வயிற்று வலி வரும்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு வெண்ணெய் தடவித்தானே சாப்பிடணும்னு அந்த ரொட்டி தன்னிட்ட இருந்த வெண்ணெயை தொடவி அதுக்கு வாயில் வச்சு இப்ப சாப்பிடு, வயிற்று வலி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுக்கறாரு. அது சாப்பிட்டு அப்புறம் அந்த நாய் நாய் என்ன கேக்குது, நான் ராமதேவா என்னை தெரியவில்லையா? நான் யார்? நான் தான் பாண்டுரங்கா. நான் நாயாக வந்தாலும் நீயாக இருந்து என்னை ஜெயித்து விட்டாய். நான் நாயா வந்தால் நீ எப்படி அந்த இறை உணர்வோட அந்த அன்பாக எல்லாத்தையும் அந்த இறையை பார்க்க தன்மை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்க நீ ஜெயித்து விட்டாய் என்று கூறுகிறது. இதுதான் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் பெருமா. அது மாதிரி எல்லா அன்பு நிறைந்தால் அறம் செழிக்கும். அந்த அறத்தை தான் மகிழ்ச்சி நம்மளுக்கு அன்பு அறம் உயிர் இதை விளக்கி இருக்காங்க. குருவின் திருவடியை வாழ்த்தி நாம் அவரின் தொண்டு செய்து வேதாத்திரியத்தில் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பமைத்தமைக்கு நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்.